கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 24:1. Matthew 24:1. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அதாவது இங்க நம்ம இது பார்க்க போறது என்னன்னா, ஒலிவமலை பிரசங்கம், ஆலிவர் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். ஆனா இதுக்கு முதலாவது என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக இந்த தேவாலயத்துக்கு போவது எது ஒப்பா இருக்குன்னா, எப்படி பழைய உடன்படிக்கையில கர்த்தர் அங்கிருந்து புறப்பட்டு போனாரோ அதுக்கு ஒப்பிடக்கூடியதாக. ஏன்னா இவைகளுக்கு பின்பு, ஏன்னா மத்தேயு 23வது அதிகாரம் 38வது வசனத்துல சொல்லும் என்ன சொன்னாரு, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப என்ன, ஏற்கனவே அவர் என்ன சொல்லிட்டாரு, இது தேவனுடைய ஆலயம் இல்ல. ஏன்னா தேவனுடைய ஆலயம்னா இது என்னுடைய வீடு, என்ன எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடா இருக்கும்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப என்ன, கர்த்தருடைய மகிமை அங்கிருந்து போயிருச்சு. ஏன்னா எசேக்கியேலோட தரிசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆவியானவர் ஆண்டவருடைய மகிமை விலகி போறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இங்க எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்து அங்கிருந்து கிளம்பி போகக்கூடியத. ஆனா இங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க, எவ்வளவு அழகா இந்த தேவாலயம் இருக்கு. ஆனா அவங்க எதை விட்டுட்டாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை விட்டுட்டாங்க. ஏரோது கெட்டின இது அந்த காலத்துல ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான காரியம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் பெரிய பெரிய கல்லு தங்கபுத்துல பூசி, அது ரொம்ப, அதாவது நீங்க சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு ஒரு காரியத்துல கேட்டாங்க. இங்க கர்த்தர் என்ன பண்றாரு, அங்கிருந்து அந்த தேவாலயத்தை விட்டு போகக்கூடியதாக. ஏன்னா நம்ம தெளிவா பார்க்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 19-21 சொல்லும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க என்ன, அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் என்ன, அவர் அங்கிருந்து புறப்பட்டு போகையில் அவங்க என்ன பண்றாங்க, அவருக்கு ஒண்ணுன்னா அந்த தேவாலயத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கர்த்தர் பார்க்காத ஒண்ணு கிடையாது. ஆனா இங்க தேவன் இந்த காலகட்டத்துல என்ன சொல்ல விரும்புகிறார், தீர்க்க தரிசனமாக இந்த காலத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த சீஷர்கள் என்ன பாக்குறாங்க, இது எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு. கர்த்தர் அது என்ன நடக்க போகுதுங்கிற சொல்றாரு. அது எப்படி நிறைவேறினதுங்க நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப என்னன்னா, இது அவர் அங்கிருந்து புறப்பட்டு போகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல ஒரு திருப்பு முனையாக இந்த ஒலிவமலை பிரசங்கத்திற்கு ஒரு ஆதாரமாக மாறுவதை நம்ம பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தினுடைய காட்டக்கூடியவங்களா? ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த காலகட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிற காலகட்டங்கள்ல 40 வருஷங்களாக, அதாவது ஏரோது தன்னுடைய பெயருக்கும் தன்னுடைய இதுக்கும் சொல்லக்கூடிய ஒரு கிராண்டியூர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு மகா பெருசாக இந்த ஒரு கட்டடத்தை கட்டிட்டாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா, அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியமாக அந்த தேவாலயம் நின்றுட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த தேவாலயத்தை பார்த்துட்டு அவங்க பிரமிப்புல இருக்கிறாங்க. எது கட்டடத்தின் மேல, பாரம்பரியத்தின் மேல, இந்த காரியங்களை குறிச்சு அவங்களுக்கு என்ன ஒரு பிரமிப்பு இருக்கு. ஆனா அவங்க தேவனுடைய பிரசன்னத்தை காணல. இன்றைக்கும் அநேகர் அவங்களுக்கு தங்களுடைய விசுவாசத்தை தாங்கள் எந்த சபையில இருக்கிறாங்க, அவங்க எந்த ஊழியத்திற்கு இதுல இருக்கிறாங்க, எந்த இதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காணக்கூடிய ஒரு இதுலதான் இருக்கிறாங்களே ஒழிய, அவர்கள் என்ன, கர்த்தர் என்னை எங்க வழி நடத்துறார், கர்த்தர் என்னை எங்க போக சொல்றார் அப்படிங்கிறத பாக்குறது இல்ல. ஏன்னா இன்றைக்கு அநேக சபைகள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு கிரியையும் செய்யணும் அவசியம் இல்லை.
ஏன்னா அது எல்லாமே நடக்குது, எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே பண்றாங்க. ஆனா கர்த்தர் அங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு இல்லை. அப்ப நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எங்க வழி நடத்துகிறாரோ, ஒருவேளை நமக்கு பரிச்சயமான இடத்துல இருந்து நம்ம வேற இடத்துக்கு போங்க நடத்துறாரா, அதையும் நம்ம பார்க்கக்கூடியதா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய விசுவாசம் எதன் மேல இருக்கிறது? நீங்கள் காணக்கூடிய கட்டளங்கள் மேலயா, இல்ல பாரம்பரியத்தின் மேலயா, இல்ல எதன் மேல நீங்க உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்க? இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலயா? சோதித்து பார்ப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஒருவேளை கட்டடத்தின் மேலோ, இல்ல பாரம்பரியத்தின் மேலோ, இல்ல போதகரின் மேலோ, இல்ல சபையின் மேலோ, அதுல எதுலையுமே விசுவாசம் வைக்காம உம்மில் விசுவாசம் வைத்து நீங்க என்ன சொல்றீங்க, இந்த காலகட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய சொல்லி சொல்றீங்களோ அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.